ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரவதிஸ் தமிழ் கிச்சன். ரவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் சிப்ஸ் செய்ய ஒரு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் சிப்ஸ் செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதே போல் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த மசாலாலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் லெமன் சேர்த்துருக்கனால இந்த கசப்பெல்லாம் வெளியில் வந்துடும். பாவக்காய்க்கு மசாலா சேர்த்து நல்லா பரட்டி வச்சிட்டேன். அவ்வளோதான், இதை ஊற வைக்க தேவையில்லை. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சிப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. நல்லா பொரிட்டோம். 1 சைடு வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பாவக்காய் நல்லா வேகணும். திருப்பி போட்டுட்டேன். இப்போ எல்லா சைடும் நல்லா வேகட்டும். பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே போல் எண்ணெயில் இருக்க பபிள்ஸும் அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க பாவக்காயும் பொரித்து எடுத்துருங்க. நல்ல கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். டைம் ரொம்ப ஆகாது. ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.